آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற தொடர் பயான் நிகழ்ச்சியில் யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நமது இஸ்லாமிய கல்விச் சங்கம் பல நல்ல வேலைப்பாடுகளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்திலே செய்து வருவதை தாங்கள் அறிந்தது அல்ஹம்துலில்லாஹ். எனினும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய ஞாபகமூட்டுதலாக ஃபித்ரா, ஃபிதியா, ஜகாத், சதக்கா போன்றவற்றை நம்முடைய சங்கத்திற்கு தந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதத்தில் அமைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஃபிதியா, நோன்பு பிடிக்கவே முடியாத ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதற்கு ஒரு தொகை, ஒரு சாப்பாடுக்கு 150 ரூபா முடிவு பண்ணியிருக்கிறோம். ஃபித்ரா, பிறந்த குழந்தை முதல் வயோதிகள் வரை அனைவருக்கும் தலையெண்ணி கொடுக்க வேண்டியது அரிசி. எது வேணால் கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், உதிரி திராட்சை கொடுக்கலாம், சரிங்களா? ஆனால் நம்ம என்ன ஊரில் பிரதான உணவாக இருக்குதோ அரிசி, அதன் அடிப்படையில் ஒரு நபருக்கு 150 ரூபாய் என நிர்ணயம் செய்து அரிசிக்கான தொகையை நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம். அதை விரைந்து கொடுத்து பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு நம்மளோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்ற இறுதியாக ஈத் கிட் என்று சொல்லப்படுகின்ற பெருநாள் தொகுப்பு, பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு ஏழ்மையும் உடைய மக்கள் இந்த பொருள் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பேக்கேஜாக 300 ரூபாய் என்ன நிர்ணயம் செய்து தானிய பொருட்களை சேகரித்து அதன் மூலம் ஒரு கிட்டாக ஒரு தொகுப்பாக அன்றைய தினத்தில் கொடுக்க இருக்கிறோம் இன்ஷா. ஒரு நாள் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிடும். அதற்கு ஒரு தொகையாக 300 ரூபாய் நிர்ணயம் செய்திருக்கிறோம் இன்ஷா. இந்த பணிகள் விரைவாகவும் சிறப்பாகவும் செவ்வையாகவும் நடைபெற வேண்டுமெனில் உங்களுடைய பொருளாதாரத்தை முற்கூட்டி தந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுக்கான நீங்கள் தொகை அனுப்ப வேண்டிய விவரமோ அல்லது அது சம்பந்தமான ஏதேனும் விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான தொடர்பு எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதை பார்த்து என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நிர்வாகிகள் இருக்கிற எல்லாருமே அங்கங்கே வேலைப்பளுகளில் இருப்பாங்க. அதனால் எடுக்கலைன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விருப்பு பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு பதில் தருவாங்க. முடிந்தால் வீடு தேடி வந்து தங்களுடைய இல்லம் தேடி வந்து பெற்றுக்கொள்வாங்க. ஜஸாக்கல்லாஹ். இப்போ இன்றைய தொடர் 18வது தொடர். இந்த தொடரில் சென்ற 17வது தொடரினுடைய தொடர்ச்சி தான் இது, சரிங்களா? 17வது தொடரினுடைய ஒரு சிறு பகுதி தான் இந்த 18வது தொடர். இருந்தாலும் இன்றைய தினத்தில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பானது உள் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மனிதரின் தோற்றத்தில் மலக்குகள் என்ற, அது மனிதன் உருவத்தில் மலக்குகள் என்ற அந்த தலைப்பை நினைச்சிடும் பேச இருக்கிறோம். ஏன் இப்படி சுருக்கமாக ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை தான் பார்த்தோம். அதிலிருந்து சில படிப்பினைகளும் அதே சமயத்தில்
சொல்லப்படுகின்ற அந்த ஹதீஸ் பலகீனம்லாம் பேசுகிறோம்ல, அது சம்பந்தமான சில தெளிவுகளையும் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதனால் ஷேக் அவங்களும் இந்த கிதாபை எழுதின ஷேக் அவங்களும் அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பதிவு பண்ணதுனால நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய தருணம் இது. நாம் இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். இப்போ மனிதருடைய தோற்றத்தில் மலக்குகள் வருவாங்களான்னா வருவாங்க. வந்ததுனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, சடனாக ரூஹ் எடுக்க போகிறேன்னு சொன்னோடனே அடித்த சம்பவம் நம்ம பார்த்தோம். அதனால தான் அடித்தாங்க. மலக்காக வந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. மலக்கு அல்லாது மனிதனுடைய தோற்றத்தை. அப்போ ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ நபிக்கு தெரியாதா? ஒரு நபிக்கு இவர் மலக்குன்று கூடவா தெரியாதுன்னா நிறைய நகைப்புக்குரிய கேள்வியாக கேட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஏன் அப்படி வர முடியாதா, வர மாட்டாங்களான்னா அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இருப்பினும் சுருக்கமாக குர்ஆனிலே வரக்கூடிய சில சான்றுகள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சான்றுகளை பொறுத்தவரையில் 51வது அத்தியாயத்தில் 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும், 51வது அத்தியாயம் 24லிருந்து 28வது வசனம் வரைக்கும் உள்ள எண்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய வீட்டுக்கு வந்த மலக்குகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். மலக்கு வர்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா கால சலாமுன் கௌமுன் முன்கரூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சரியா? ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸமீன் ஃபகர்ரபஹு இலைஹிம் கால அலா தஅகுலூன். இந்த தொடர் வசனம் வருது. நான் சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்லி முடிக்கணும், அதான் சொல்லிடுறேன் இன்ஷா அல்லாஹ். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 2 மலக்குகள் வர்றாங்க. அவங்களுக்கு மலக்குன்னு தெரியாது, மனிதர் ஒரு தோட்டத்தில் தான் வர்றாங்க. அது சான்று தான் இது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க. அவங்கள தேடி வந்துட்டாங்க. அவங்க விலாசம் தேடி தான் வந்துக்கிறாங்க. இப்ராஹிம் நபின்னு தெரிஞ்சு தான் வந்துக்கிறாங்க. அதனால அவங்களை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து போகிறாங்க. அதை கொடுத்த, அதாவது இளம் கண்டா பார்த்து ஒரு கண்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க, பொறிச்சு எடுத்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ வச்சிருக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க அந்த சாப்பாடை வந்து சாப்பிடலை. என்ன சாப்பிடாம அதை பார்த்துட்டே இருக்கிறாங்களே, சாப்பிடாம அவங்களோட பார்வைகள் செயல்பாடுலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பதற்றம். யாராக இருக்கும், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உட்காந்து சொல்கிறான். அது அல்லாஹ் என்ன சொல்ற தன் திருமறையிலேயே சொல்கிறான், ஃபௌஜஸ மின்ஹும் ஹீஃபா. அவங்க வந்து ஒரு சின்ன அச்சம் அவங்களுக்கு ஏற்படுது, பயம் ஒன்று ஏற்படுது அவங்களுக்கு அந்த இடத்துல. அப்போ மலக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த விஷயம் நடைபெற்றிருக்கவே செய்யாது. மலக்குன்னு தெரியாததுனால தான் அந்த யோசனை, இந்த விஷயமே நடைபெறுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே, ஃபஷரூஹு பிகுலாமின் அலீம், அதாவது பிகுலாமின் அலீம், அதாவது ஒரு புத்தியுள்ள ஒரு பிள்ளையை நீங்கள் என்ன செய்வீங்க, பிள்ளைகளை பெற்றெடுப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப செய்தியை அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டியதை நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்லும்போது மலக்குங்கிறது புலப்படுது அவங்களுக்கு. அப்போ மனித தோற்றத்தில் வர மாட்டாங்கிறதுக்கு எந்த ஊஜியும் கிடையாது. வருவாங்க, மனித தோற்றத்திலும் வருவார்கள் என்பதற்கு தான் அந்த சான்று. அப்போ நபிக்கு தெரியுமா தெரியாதுன்னு ஒரு கருத்து இருந்துச்சுல, தெரியாது. நபிக்கு தெரியாமலேயும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. தன் தோற்றத்தில் அவர்கள் மனிதர்களாக இருப்பாங்க. அதனால நபிமார்கள் வந்து தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்தது மனித தோற்றத்தில் தான். இது ஒரு சான்று. 2வது சான்று இன்னமும் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் மனைவி மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இது நடக்குது, இந்த சம்பவம். அப்போ இது வந்து நம்ம சொல்லலாம், நபிமார்கள் அவங்க மனைவி மட்டும் தான் இருந்தாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ அப்படி இல்லை. நம்ம என்ன பார்க்க போகிற சம்பவம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அழிக்கப்பட்ட சமூகம். அல்லாஹ் கூட தனது திருமலை சொல்கிறானா இல்லையா, அவங்க வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் மேல் தட்டை அப்படி புரட்டி போட்டாங்க. நல்லா தான் சொல்கிறேன், இந்த தோசையை புரட்டி போடுவோம் அந்த மாதிரி. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்படியே மேல் தட்டை கீழ்த்தட்டாக ஆய்க்கணும்லாம் குர்ஆன் வசனம் செய்து வரக்கூடியதை பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி வம்தரனா அலிய ஹிஜாரத மின் சிஜிலி மந்தூதா அந்த குர்ஆன் சொல்கிறான். அப்படியே சுடப்பட்ட கற்களே கொண்டு அவங்களை என்ன பண்ணாங்க, ஏவி இறக்கி அதன் மூலமாக கடுமையான போது அவங்க செஞ்சான், அழிச்சான் அல்லாஹ். காரணம் என்ன, அவங்கள்ட்ட இருந்து ஓர்நெச்சரிக்கை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்போ கூட நம்ம அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா பார்க்குறோம். அதற்குன்னு கொடி பிடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. சரியா? இப்போ இந்த மாதிரி சமூகத்துக்கு தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க லூத் சமூகம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அப்படிப்பட்ட சமூகம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான செயலை செஞ்சுட்டு இருக்குது. அவங்களும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் கடுமையான முறை எதிர்த்து இறைமறை வசனங்களை கொண்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இதுக்கு இடையில அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு விருந்து வர்றாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இயல்பாகவே மனிதருடைய தோற்றத்தில் தான் வர்றாங்க. அப்போது அவங்க விருந்தினர்களாக வந்துக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது தெரியல, லூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியலைங்கிறத நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் மலக்க பார்க்க முடியாது இல்லை,
ஆனால் மனித உருவில் வரும்போது அவங்க பார்க்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கூட வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து உட்காந்து கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த சம்பவம் படிச்சிருப்போம் நம்ம. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சம்பவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போவாங்க. போனதுக்கப்புறம் தான் மலக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ சஹாபாக்கள் அந்த ஹதீஸை விவரிக்கும் போது முஸ்லீமில் வருதுன்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரியான இலக்கண ஞாபகம் எனக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து சொல்லுவாங்க, வந்துட்டு போனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போனதுக்கப்புறம் இந்த ஹதீஸை விவரிக்கிற சஹாபாக்கள் அந்த இதில் அறிவிப்புகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு போன அந்த நபர் வந்து எங்களில் யாருமே பரிச்சயப்படாத முகமாக இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு அறிமுகம் இல்லாத முகம் அதுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ பார்த்துருக்காங்க. அப்போ மனித தோற்றத்தில் வரும்போது அவங்கள பார்க்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மலக்குங்கிற தெரிய சொன்னால் மட்டும்தான் தெரியும். அப்போ இது நம்ம என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்தில் நடைபெற்றது அவர் மனிதனுடைய தோற்றத்தில் வந்தார். இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த அயோக்கியர்கள் ஓரினச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த அயோக்கியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கூப்பிட்றாங்க, அவர் வீடு அவர் நாங்கள் இதாகின்னு சொல்லிட்டு. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்கிட்ட உதவிகள் இருக்கிறாங்க, அதாவது பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் மனம் முடிச்சு தராங்க, அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, வாங்க அவங்களோட நீங்கள் வந்து ஹலாலான முறையில் வாழ அழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் கிடையாது, அவரை தான் நீ வெளியே கொண்டு வரணும். அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு கேவலப்படுத்தாதீங்க, இது என்னுடைய விருந்தாளிகள், அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தையில் பார்க்குறோம். இதெல்லாம் பொறுக்க முடியாமல் கடைசியில் எல்லாம் என்ன செய்யணும், அவங்கள அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. இதில் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிறணும், நபிமார்களுக்குன்னு சில அவர்களுக்கு சில என்ன சொல்கிறது அனுமதி ருக்ஷா, அதாவது அவங்களுக்கு வந்து சில இடங்கள்ல அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள், குறிப்பாக மரண விஷயங்கள்ல 2 விஷயங்கள். ஒன்று காலம், 2வது இடம். இந்த 2ஐயும் அவங்க முடிவு பண்ணலாம். அந்த அனுமதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்களுக்கு கொடுத்துருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா, பைத்துல் முகத்தஸ்லேருந்து கல்லறியும் தூரம் வரைக்கும் என்னுடைய அங்கே மரணம் நிகழ்ன்னு சொன்னாங்கல்ல. அப்போ அதில் காலமும் வந்துருச்சு, அந்த இடமும் வந்துருச்சு பாருங்க. அதே போல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயி வீட்டில் தான் வந்து வஃபாத் ஆகணும்னு சொல்லி விரும்பினாங்க. அங்கே தான் இருந்தாங்க, எல்லா மனைவிமார்கள்ட்டையும் அனுமதி பெற்றாங்க, அந்த வீட்டில் தான் இருந்தாங்க மரணத்தருவாயில். அங்கே தான் அவங்க ரூஹ் வந்து கைப்பற்றப்பட்டது. புனித மைந்தன் ரூஹ் அவங்க கைப்பற்றப்பட்ட பிறகு அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டாங்கிற வரலாறையும் நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அப்போது இடம் சரி, நபிமார்களை பொறுத்தவரையில் ரூஹை கைப்பற்றுவதற்கு முன்னாடி அனுமதி பெறுவது அவசியம். அவசியம்னா அவங்களுக்கு அல்ல அந்த 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 இதை சாய்ஸை கொடுத்துருக்குறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இதில் சில படிப்பினை சொல்லிடுறேன். இன்னும் சில விஷயம் என்னென்னா, மலக்குமார்கள் மனிதரோட தோட்டத்தில் வருவார்கள், அவர்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நபிமார்களாக இருந்தாலுமே அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர தெரியாதுங்கிறத இந்த சம்பவங்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே இதில் படிப்பினைகள் ஏராளம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். அனாச்சாரமான அசிங்கமான காரியங்கள் நோக்கங்களோடு நம்முடைய வாழ்வை கழித்துவிடக்கூடாது என்பதற்கு லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனித உருவத்தில் மலக்குகள் வருவார்கள் அப்படின்ற சான்றையும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 18க்கான கேள்வி. எந்த நபிக்கு குழந்தை பிறக்கும் என்று சுப செய்தி சொல்லப்பட்டது? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைல்ட் லென்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.